ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை நீங்க தெளித்து பாருங்க, அதனுடைய வல்லமை ஒரு தனி வல்லமை. ஆமென். அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடிலும் இன்றைக்கு ஒரு பாடை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்படுறார் பாருங்க. எல்லாரும் அப்படி அவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாமல் அவங்க என்ன செய்தாங்க? இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு அவர் ஜெபம் பண்ணினார். மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 26வது அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 67வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவர்கள் பாருங்க, அன்னைக்கு அது ஒரு எருசலேம் அப்படின்னு சொல்றது இஸ்ரவேலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்களுடைய தலைநகரம். அங்கே அன்றைக்கு இரவு அந்த இடத்துல மட்டும், எருசலேம்லே அந்த அரண்மனை அதனுடைய சுற்றுவட்டாரத்தின அந்த பகுதியில் மட்டும் அந்த 600 பட்டாலியன் அவங்க போர் செய்வர்கள் இருக்கிறாங்க. இயேசுவை பாருங்கள், அவரை உபத்திரவப்படுத்தி அவரை சிலுவையிலே அறைகிறதுக்கு ஒரு 100 அதிபதியினுடைய வசமாய் அது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு இரவு டியூட்டி பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் இயேசுவிடத்திலே கூடி வருகிறார்கள். அவங்க எல்லாரையும் அழைக்கிறாங்க. இயேசுவை பாருங்கள், அவரை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். அதில் ஒன்று, அவருடைய முகத்திலே துப்பி என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நம் பொதுவாக இந்த வார்த்தையை அவருடைய பாடை நாம் தியானிக்கும் பொழுது முகத்திலே ஒருவேளை ஒருவன் துப்பி இருக்கலாம் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு தோணலாம். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள் அல்லவிட்டால் அந்த பிரதானமான மதகுரு, பிரதான ஆசாரியர் மற்றும் பாருங்கள், அவர்கள் இயேசுவை ரொம்ப ஏளனம் பண்ண விரும்பினார்கள், ரொம்ப கேவலப்படுத்த விரும்பினார்கள். ஆனபடினாலே அந்த நைட் டியூட்டி பார்த்து கொண்டிருந்த எல்லா சேவகர்களையும் வரவழைத்து இயேசுவை பரியாசம் பண்ண அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த இரவு முழுவதும் இயேசு பரியாசம் பண்ணப்பட்டினார். அவரை பாருங்கள், முகத்திலே துப்பி என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த டியூட்டியில் இருந்த அந்த 600 பேரும் அவருடைய முகத்திலே உமிழ்ந்து அவர்கள் துப்பினார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஒரு வேத பண்டிதர் இந்த கருத்தை இப்படியாக சொல்லுகிறார். அந்த நாட்களை அப்படி பாருங்கள், போர் செய்வர்களை வைத்து அவமானப்படுத்துவார்கள். அவர்கள் ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அதை சிரித்தும் அதை வேடிக்கை பார்த்தும் இருந்தார்கள். இயேசு ஆமென் பாருங்கள், அவருடைய முகத்திலே அவர்கள் துப்பி, எவ்வளோ ஒரு நம்மளை யாராவது நம்ம அங்கே தள்ளி இருப்போம், நம்மளை இங்கே தூரத்தில் இருந்து ஒரு ஆள் துப்புனாலே என்ன செய்தா? சாட வச்சு என்ன செய்தா? துப்பினாங்க. அதனால நீங்க கவலையே படாதுங்க. சொல்லுங்க, என்ன செய்யாதுங்க? உங்களை யாராவது துப்பி இருக்காங்களா? சோத்திரம், அல்லேலூயா. உங்களை துப்புனாங்களோ துப்பலையோ, இயேசு என்ன செய்திருக்கிறார்கள்? துப்பி. இயேசுவையே துப்பின அந்த இயேசு நினைச்சிருந்தா அன்னையிலிருந்தே அவனுக்கு உமிழ்நீர் வராம பண்ணியிருக்க முடியுமா? வாயே திறக்காம கத்தர் பண்ணியிருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு ஸ்பூன் தண்ணி வர இறங்காம பண்ணியிருக்கலாமா? பண்ண முடியாதா? இயேசுக்கு வல்லமை உண்டா கிடையாதா? சிலவங்க இயேசுவே கேட்குற, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி விசுவாசி. இயேசு ஜீவிக்கிறாரா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரா? அப்படியானால் பாருங்கள், அவனுக்கு அதுக்கு பிறகு அவன் ஒரு சொட்டு தண்ணீர் வர தொண்டைக்கு கீழே போகாமல் பண்ண வைக்க அவரால் முடியுமா? முடியாதா? அப்போ இயேசு பாருங்கள், இப்போ வசனத்தை நினைவு கூறுங்க. பவுல் தீமோத்தேயுவோடு சொல்கிறாரு, அவரோடு கூட நாம் பாடுகளை சகிப்போமே, ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. சொல்லுங்க அப்போ, அல்லேலூயா. சில நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி ஐயா முடியும்? அதை நம்ம மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் நம்ம கொஞ்சம் தாழ்ந்தெல்லாம் போனால் நம்ம சாதாரண ஆளா?
நம்ம சொல்லுவோம் வெளியூர் சிட்டிலெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து நம்ம வேற ஊர்லேருந்து இங்கே வந்து என்ன செய்ய வந்திருக்கோம், இந்த நம்ம ஜாபுக்கு வந்திருக்கோம், வெளிநாட்டில் இருந்தால் கூட சரி நம்ம 2-3 வருஷம் சேர்ப்போம். அந்த எனக்கு பக்கத்து ஊர் தான், நான் என்ன தெரியாத உனக்கு, நான் யார், நான் ஃபோனை போட்டால் இப்போ இங்கே இராணுவமே வந்திருக்கோம், ஒருத்தனும் வரமாட்டான். அல்லேலூயா, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க நான் சொல்கிற விஷயம், ஆமீன், பாருங்கள் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமீன், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து கிண்டலுக்கு சிலவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க, கிண்டலுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. நான் என்ன தெரியுமா நினைப்பேன், ஆண்டவரே அப்படியாவது 4 ஸ்தோத்திரம் என்ன செய்யட்டும் சொல்லட்டும், அப்படியாவது 4 அல்லேலூயா என்ன செய்யட்டும், பரலோகத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு என்ன செய்யும் உண்டாகும், அப்படியாவது இயேசுவை பற்றி என்ன செய்யட்டும் சொல்லட்டும். அல்லேலூயா. சிலவங்க எல்லாம் சுவிசேஷத்தை வாங்குவாங்க, எதுக்கு தெரியுமா, இந்த கிறிஸ்தவங்களை தாக்கி பேசுகிறதுக்கு, பதிவு போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமானி பைபிளை படித்தவங்க மனம் திரும்பினது உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவரோடு கூட நாம் பாடுகளை சகிப்போமே, ஆனால் அவரோடு கூட என்னதுன்னு செய்யும், ஆளுகை செய்யும். அப்போ பாடுபட்டவர்களுக்கு பலன் அளிக்கும்படியாக தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எதுக்காக? பாடுபடுகிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாருங்கிற செய்தியை கேட்கும் பொழுது அவருக்காக கஷ்டம் அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்திலே பாருங்க, சில வேளையில் சில சகோதரர்கள் வெளிநாட்டிலேருந்து அவங்க ஊருக்கு வருவாங்க. அப்போ சில சகோதரிகள் வந்து பாருங்கள், புருஷன் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டெல்லாம் நல்லா அழகுபடுத்தி வைத்து நல்ல சமையல்லாம் செய்து வச்சு அப்படியே ஆயத்தமாக இருப்பாங்க, என் புருஷன் வர்றாருன்னு. அப்போ அவர் வந்தோடனே இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷம், பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், டேடி வரப்போகிறாங்க. அளவிட்ட பாருங்க, பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், பெற்றோருக்கு சந்தோஷம், மகன் வரப்போங்க. எதையாவது ஒன்று ஆயத்தப்பட்டிருப்பாங்கண்ணா, கிரயம் செலுத்தி வச்சிருப்பாங்கண்ணா. சிலவங்க வந்து அந்த வெளியில் இருக்கும் பொழுது பணம் மட்டும் அனுப்பி கொடுப்பாங்க, இவங்க வீடை கட்டுவாங்க, அளவிட்டால் ஏதாவது வேலைகளை செய்திருப்பாங்க. வந்து பார்க்கும் பொழுது இவங்க இந்த கட்டினவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், என் புருஷன் வரப்போறாரு, என் பிள்ளை வரப்போறாரு, இதெல்லாம் என்ன செய்ய போறாங்க, பார்க்க போறாங்க என்று சந்தோஷம். வர்றவங்களுக்கும் என் வீட்டில் வந்து மனைவி இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறா, பிள்ளைங்க இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறா. நான் சொல்ற விஷயம், மணவாளனாகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டியாகிய சபை இந்த பூமியில, ஆமென், பாருங்கள், நம்மளால இயன்ற மட்டும் இயேசுவுக்காக ஆமென் பின்வாங்காம நிலை இருக்கிறோம். பாத்தீங்களா, அதுவே பெரிய ஒரு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் அவர் வருகிற நாட்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. இயேசு வரும்பொழுது ஆமென் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்ம யாரெல்லாம் சரிமா தலை நிமிர்ந்து நிற்பாங்க, அவருக்காக நிற்கிறவங்க, ஸ்டாண்டா முதல்ல அவருக்காக நிற்கிறவங்க. நிறைய ஆட்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரச்சில இங்கே சிலதை என்ன செய்யாது, காணாது. ஆனால் பாருங்கள், அவர் வரும் பொழுது ஆமீன் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு, அல்லாவிட்டால் இன்னும் அடுத்ததாக சிலரை கட்டி, சிலரை வாங்கி, சில பிரயாசங்கள் எல்லாம் பட்டு வைத்திரு தங்களுடைய வசதிக்கு ஏத்தாப்புல ஏதாவது காரியங்களை செய்து வைத்திருந்தால் செய்தவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஆமீன் வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. சில வேளையில் இந்த உலகத்தில் அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். வரும்பொழுது பாருங்கள், என்ன இது, நான் இருந்திருந்தா இதை நல்லாச்சு, ஏதோ செய்தாங்களேன்னு சொல்லி குட், நல்லது, அந்த சூப்பர், இந்த மாதிரி வேடெல்லாம் சொல்லி பழகுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு அப்படிதான் சொல்லுவார். பாருங்கள், இப்படி ஒரு நல்ல ஒரு வார்த்தை, அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு, எவ்வளவு சந்தோஷம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே, நல்ல கையை தூக்கி தட்டி, அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத
அல்லேலூயா. அப்ப இயேசு வருகிற அந்த நாளிலே, அல்லேலூயா, இயேசு வருகிற அந்த நாளிலே ஆமென், எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி வைத்திருப்பாங்கன்னா, ஒன்றும் இல்லாட்டி ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா வர தூர இடத்துலேருந்து வர்றவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சாப்பிட்டு குட் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம். பிள்ளைங்களோட மனைவியோடு சேர்ந்து டைம் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் பொழுது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ ஆமீன், பாருங்கள், ஆயத்தப்பட்டு இருக்கிறவர்கள், அல்லாவிட்டால் பாருங்கள் சில பாடுகள், சில கஷ்டங்கள், இன்னும் சிலவங்க யாராவது வியாதியில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சரியாக கூட்டிகிட்டு போய் எடுத்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. நாளைக்கு என் புருஷன் வந்துடுவார், அல்லோட எங்கள் அப்பா நாளைக்கு வந்துடுவார், அவர் வந்தால் எல்லாம் பார்த்துடுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த தகப்பன்கிற லேபிள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் இருக்கிறது. அப்படி தானே? கடமை பொறுப்பெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறவங்க லேசாக ஒரு கை உயர்த்தி லேசாக சொன்னாவது, லேசாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெரி பரவாயில்ல சகோதரர்கள், எவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நான் லேசான்னு சொன்னேன். அதனால் ஒரு இந்த தகப்பன் அல்லோட்டல் புருஷன் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் பெரிய பொறுப்பும் பெரிய ஒரு கடமையும் இருக்கிறது அப்படிங்கிறவங்க இப்போ கையை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபே இவ்வளோ தானே? நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா? ஆமென், சோத்திரம். சில சகோதரர்கள் எப்படி தெரியுமா, நாங்கள்லாம் செயல்லே காண்பிப்போம். அல்லேலூயா. நாங்கள்லாம் எதில் காண்பிப்போம்? செயல்லே. சில ஆட்கள்லாம் அப்படி தான் பாருங்க, பேட்சில் இல்லை, செயலில் காணிக்கணும், அதுதான் கெத்து. ஆமென். எப்படியோ நீங்கள் நல்ல, நம்ம எல்லாரும், நானும் ஒரு தகப்பன் தான். அப்போ சொல்லுங்க, தகப்பன்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்பு உண்டு, நிறைய கடமை உண்டு. அல்லேலூயா. என்னது உண்டு? நிறைய பொறுப்பு, கடமை, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. கர்த்தர் செய்வதற்கு பலன் தருவார். கையை உயர்த்தி ஒருக்கு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சகோதரிகள், எப்பா எல்லாம் அவர் பார்த்துடுவார் அப்படின்யா? இல்லை இல்லை இல்லை. ஆமென். குடும்பம் என்று சொல்லும் பொழுதே அதில் நிறைய பொறுப்பு உண்டு. இதே போல் நம்மை பாருங்க, இயேசு, ஏன் நீங்கள் நினைக்கலாம், ஐயா இயேசுக்கு பாடு மரணங்களை இயேசுவை தியானிக்கிற வேளையில் தகப்பனை கொண்டு குறுக்க விடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாவிட்டால் ஏன் ஃபேமிலியை கொண்டு குறுக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வசனம் சொல்லுகிறது, ஆமென், கிறிஸ்து ஆனவர் எப்படி சபையை அவர் போஷித்து அவர் பராமரித்து காப்பாற்றுகிறாரோ அதே போல ஆமென் பாருங்கள், புருஷனும் தன் சொந்த மனைவியை ஆமென் நேசித்து ஆமென் போஷித்து பிள்ளைங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய டியூட்டி, பெரிய ஒரு கடமை யாருக்கு இருக்கிறது? புருஷனுக்கு இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்போ சில சகோதரர்களே இல்லை ஓவர் கேராக இருப்பாங்க. ஓவர், மனைவி தும்முனாலே உடனே அவர் கீழே உட்கார மாட்டார். ஐயோ மனைவி என்ன செய்கிறா, தும்மிட்டா, எலும்பு வா போ ஹாஸ்பிட்டலில் போ ஏதாவது சொல்லி. அல்லவற்றில் பிள்ளைங்களுக்கு லேசாக அப்படி படுத்தோடனே போ, அவருக்கு ஏதோ காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப விடமாட்டாங்க. பிள்ளைங்களை மனைவியை கவனிக்கிறதுல சிலவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிரைஸ் காட். அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எப்படியும் பாருங்கள், நான் சொல்கிற விஷயம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆமீன் பாருங்கள், ஆமீன், கிறிஸ்து சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றி பராமரிக்கிறது போல அதனுடைய டோட்டல் சபையினுடைய மொத்த கான்டாக்டும் யாருக்கு தான் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, யாருக்கு? அவர் தான் போஷிக்கிறவர். சொல்லுங்க, அவர் தான் பராமரிக்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் இந்த ஆராதனைக்கு வந்த உடனே எல்லாரையும் அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க நினைக்கலாம், என்னையா இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற ஒரு ஆமை குடும்ப தலைவருக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு படுத்தி ஏன் பேசுறீங்கன்னா, இயேசு இதே போல தான் சீக்கிரம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். இப்போ இயேசு, இப்போ சில ஆட்கள்லாம் பாருங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து தூரத்துலேருந்து வர்ற புருஷனுக்காக அல்லோட்ட யாரோ தன் பிள்ளைக்காக தன் தகப்பனுக்காக ஒரு வீடு ஆயத்தமே படலை. சிலவங்க வீட்டை தூத்துருக்க வர மாட்டாங்க, ஒன்று சுத்தம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஃபுட்டே ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீட்டாகவே ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருந்தால், ஒரு ஆயத்தமே இல்லாமல் இருந்தால் பாரு. இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ இருக்கிற ஆட்களாவது நான் இன்னைக்கு வர்றேன் டிக்கெட்டை வர அனுப்பி விட்ருவாங்க. அப்போ தெரியும் இத்தனை மணிக்கு அவர் என்ன செய்கிறாரு, லேண்ட் ஆகிறார். ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி பழக்கம் என்னென்னா, அவர் வசதியாக வர்றாரா
அலோட்டா வசதி இல்லாமல் வாராரோ தெரியாது, ஒரு காரை பிடிச்சிட்டு நம்ம போகிற ஒரு பழக்கம். என்ன அப்படி ட்ரெண்ட்ரம் தானே, ஒரு காரை பிடிச்சிட்டு ஒரு 4 வராக போய் என்ன செய்வோம், ரிசீவ் பண்ண போய் நிற்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்போ சில நேரம் சொல்லவே இல்லை. சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, வர்றதே தெரியாது. டிக்கெட் வீட்டில் வந்து டக்குன்னு கதவை தட்டுவாங்க, டங் டங், இது என்னடா யாருன்னு பார்த்தா இவர் வந்து என்ன செய்வாங்க, நிற்பாங்க. இப்போ இயேசு வருகிறது எப்படி தெரியுமா? அவர் வரும் பொழுது அவர் வருகிற அந்த நாளையும் அந்த நேரத்தையும் யாருக்கும் என்ன இதுவரை என்ன செய்யலை. இப்போ சொல்லுங்க, நிறைய பேர் அந்த நாள் வெட்கப்படுவாங்களா? நல்லவிட்டா சந்தோஷமா ரிசீவ் பண்ணுவாங்களா? நிறைய பேர் வெட்க தான் படுவாங்க. ஒரு ஆயத்தமும் இல்லை. என்ன ஆயத்தம் இல்லை? இயேசு வருகிற வேளையிலே நம்ம எல்லாரும் என்னன்னா, முதல்ல பரிசுத்தமா இருக்கணும். வீடு வந்து அப்படி குப்பையும் கூலமா இருந்தா இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற சகோதரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ? இதுக்கு பேசாம வெளிநாட்டிலே இருந்துடலாம் போல இருக்கு, அப்படி இருக்கும். தெரு அசிங்கமா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்கே வந்து எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக என்ன செய்யும் இருக்கு. அப்போ இயேசு வரும்பொழுது அவர் ஆவலாக எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தம். சொல்லுங்க, அவர் வரும்பொழுது என்னது பிடிக்கும்? பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் என்னென்னா நமக்குன்னு ஒரு பரிசுத்தம் உண்டு பார்த்துடுங்க. அது ஒன்று அங்கே செல்லுபடி ஆகாது. அவர் விரும்புகிற பரிசுத்தம். சொல்லுங்க, என்ன பரிசுத்தம்? அல்லேலூயா. மற்ற சிலருக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு போனா போதும், அவ்வளோதான். இந்த குளிச்ச உடனே எல்லா பாவமும் என்ன செய்துரு போயிட்டு. ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் பார்க்கும்பொழுது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஏமாற்ற முடியாது. ஸ்கூலில் டீச்சரை ஏமாத்திடலாம், என் அம்மையை கூட ஏமாத்திடலாம், அப்பாவை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவர் வரும் பொழுது ஒரு ஹோலினஸ், ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். அது என்ன என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு ஆமென் வெளிப்படுகிற நாள் சமீபமாக இருக்கிறது. அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அப்பொழுது நாம் யாரும் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆயத்தம்மா? இயேசு வருகிற இயேசு வரப்போகிறார்ல, அவரை மீட் பண்றதுக்கு ஆயத்தமா? நம்ம குடும்பமா ஆயத்தமா? நிறைய சொல்லுவாங்க, ப்ளீஸ் ஜீசஸ் 1 வீக் லேட்டாக வாங்க, என் பிள்ளை எக்ஸாம் முடிந்தவொடனே ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு என்ன செய்திருக்கிறாப்புல சொல்லியிருக்கேன். சிலவங்க சொல்லுவாங்க, ஆமீன் ப்ளீஸ், ஆமீன் பாருங்க, ஒரு 21 நாள் ப்ரேயர் வச்சிருக்கிறோம்ல, அது முடிஞ்சோன்னு வாங்க ஜீசஸ். நான் கொஞ்சம் மனம் பதறி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டேன், நான் கொஞ்சம் என்ன செய்யிட்டேன், ஏதோ தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இந்த 21 நாளும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணி அந்த திருவிருந்தெல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் அந்த சண்டே ஈவினிங் என்ன செய்யுங்க, வாங்க. அப்போ சிலவங்க ஆயத்தமாயிருவாங்க. அல்லேலூயா. இந்த பாருங்கள், இந்த வார்த்தையை பேசும்பொழுது கூட சிலவங்க கொஞ்சம் உற்சாகமாக கவனிக்காங்க. சிலவங்க வந்து பாருங்கள், அவரு வரட்டு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு லேசாக கையை கொடுங்க பார்ப்போம். அப்படியா, கேளுங்க, கண்ணை பார்த்து கேளுங்க, அவர் வரட்டும். அவர் வருவார். வந்துட்டு சில ஆண்டிகளுக்கு பதில இருக்குதா? ஆமாம் ஆமாம். சிலவங்க குசியாக கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்ய போகிறாரா? இந்த தீர்க்கதரிசி கேட்டே போல, எலிசா கேட்ட, இந்த எலிசாவை மற்றவங்க கேட்டே போல, என்னவோ ஆண்டவனை என்ன செய்யிட்டு போகிறாராம், ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறாராம். இதே போல் பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்ய போகிறாராம்? இவங்க சொல்ல, அவர் வருவார், வந்துட்டு போவார். இந்த கண்டிஷன்லேயாக சிலவங்க இருக்கிறது. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு மோத்தை பாருங்க அப்போ, கண்ணை பாருங்க அப்போ, அந்த கண்டிஷன்லேயாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வந்தால் வந்துட்டு, உண்மைதானே? என்ன பாஸ்டர், என் பக்கத்தில் இருக்க ஆளை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அல்லேலூயா. இருப்பை பார்த்த உடனே தெரியுமா தெரியாதா? அவர் வந்தால் வந்துட்டு போவார். அல்லேலூயா. ஆயத்தம்மா? அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்படி வருகைக்கு ஆயத்தமா? சில ஆட்களை பார்த்தா உறக்கமே வராது. அவர் நாளைக்கு தான் வரப்போறாருன்னா இன்னைக்கு என்ன செய்கிறார், உறக்கம் வராது. இந்த கதி தான் ஐயா. இயேசு அவன் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற ஒரு ஆயத்தத்தோடு காலையில் எழும்பி ஜெபம் என்ற பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அன்னைக்கு நான் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது, அன்னைக்கு நான் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது, அன்னைக்கு நான் சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு போகணும். அதுக்காக பரிசுத்தமா வாழுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுக்காக காதல் என்கிற வலையில விழாம இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரியத்துக்காக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நான் என்ன செய்திடக்கூடாது, அன்னைக்கு நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது,
வேசித்தனத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, மதுபானங்களுக்கு விலகி ஓடுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாவ அசுத்தங்களுக்கு விலகி ஓடுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியத்துக்காக தான், அன்னைக்கு நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு யார் தெரியுமா வெட்கப்படுவா? திடீர்னு ஒரு சண்டே காலையில 4 மணிக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும்னு நினைச்சிடுங்க, ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. சில ஆட்கள் அன்னைக்கும் பைபிளை தூக்கிட்டு இன்னைக்கு ஆராதனை இல்லையோ, அது 7 மணிக்கு வந்தா பரவாயில்ல, 7:30க்கு வந்தாலும் பரவாயில்ல, இவங்க ஒரு 8:15 8:30 போல தான் வருவாங்க. என்ன ஒரு அடக்கமே இல்லை, இங்கே ஏற்கனவே கொஞ்சம் பேர் குறைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு வேற எங்கேயும் ஆராதனையோ? இது இந்த சபையில மட்டும் இல்லை, எல்லா சபையிலும் உலகம் முழுவதும் இப்படி ஒரு சின்ன குமைச்சல் உண்டாகும். 10 மணிக்கு ஆராதனை உள்ள இடத்துல ஒரு மெதுவாக ஒரு 11:30 மணி 12 மணி போல வருவாங்க. அங்கே 1 மணிக்கு ஆராதனை முடியும். என்ன ஒரு அணக்கமே இல்லை? அணக்கம்லாம் இல்லை, அணக்கம் முடிஞ்சு. அல்லேலூயா. அணங்குகிறதுக்கு நேரம் தந்திருந்த அந்த நேரம் எல்லாம் முடிஞ்சு இப்போ காலம் கடந்து போயிட்டு. ஆமீன். அதனால எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இயேசு எப்படி வருவார்? திருடனை போல வருவார். திருடன் சொல்லிட்டா வருவான், நினையாத வேளையில வருவான். இயேசு இதே போல் நினையாத வேளையில வருவார். அல்லேலூயா. அதனால இதனால தான் பாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். தீமோத்தேயுவிட்ட விட்டு இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? நம்ம ஒவ்வொருக்குள்ளும் ஆமென் ஒரு மாயமற்ற விசுவாசத்தை கர்த்தர் தருவாராக. இயேசு பாருங்கள், அப்போ அவரோடு கூட பாடுகளை சகிப்போமே, ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அந்த 67வது வசனத்தை பாருங்க. அவருடைய முகத்திலே துப்பினார்கள். அல்லேலூயா. எங்க வந்து பாருங்க, நம்மளை பார்த்து ஒரு ஆள் துப்பினா, அப்போ இயேசு ஆமென் பாருங்கள், அவரை துப்பினவர்களுக்கு ஒரு பிரேக் பண்ண நினைத்திருந்தா பண்ணியிருக்கலாமா? பண்ணியிருக்க முடியாதா? முடியும். அப்போ உங்களை பார்த்து யாராவது துப்புனா, சரி துப்பிட்டு போகிறான் அப்படின்னு கடந்து போவீங்களா? என்னன்னு முறைச்சி பார்ப்பீங்களா? பழைய மனுஷனாக இருந்தால் முறைச்சி பார்ப்போம். இப்போ நம்ம பழைய மனுஷனை தான் எங்கே அரைச்சிட்டோம்? சிலுவையில் அரைஞ்சிட்டோமே. அல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு நானவர் ஆலயம். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ளே நானவர். இப்போ இயேசு, இப்போ சிலவங்க கோவத்தில் இப்படியா சொல்லிட்டு போங்க, நான் மட்டும் ஆண்டவரை அறியலைன்னு நினச்சிக்க, மோன துப்புன உடக்க முக ஷேப் என்ன செய்திருக்கோம்? மாறி இருக்கும். அல்லேலூயா. ஒரு கேஸ் வேணா என்ன செய்யிட்டு போவோம்? ஆயிட்டு போவோம். என் மனைவி வேணா ஜாமீனில் என்ன செய்திருவா? எடுத்துருவா. அல்லேலூயா. மனைவி அங்கே இழுத்துருவாங்க. எவ்வளோ பாசம் பாருங்க, காப்பாற்ற வருவாள் என்று. அல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, துப்புனா நான் இயேசு அறிஞ்சிட்டேன். சிலவங்க எப்படி சொல்லுவாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இல்லாட்டு ஒரு வழி என்ன செய்திருப்பேன்? பண்ணிருப்பேன். சிலவங்க சொல்லுவாங்க, பைபிளை நான் கையில் எடுத்துட்டேன், இல்லாட்டு உனக்கு கை என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் சொல்கிற விஷயம் ஏதோ ஒன்று பிரேக்கப் பண்ணுது பாருங்க, ஏதோ ஒன்று அங்கே வந்து குறுக்க வருது. சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்க அப்படி இல்லை, போய் அடிச்சுட்டு 2வது கையை கழுவிடுவாங்க. அதனால் அந்த ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கச்சில இப்படி கையை எப்படி உயர்த்தி பிடிச்சிட்டு இருந்தானா, பாஸ்ட் முக்குனாராம், இவன் விடலையா. அப்போ அவர் ஐயோ இந்த என்னோருக்கா முங்கும் பிரதர், நீங்கள் கை எல்லாம் முக்கணும் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவர் கையை கீழே வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முக்கிறார். இவன் டபக்குன்னு கையை வைத்திட்டான். 3 தடவை முக்கி பார்த்தாரு கையை. அவன் ஆள் கொஞ்சம் பல்கான ஆள், பாஸ்ட் பாவம். அப்போ சகோதரா என்ன விஷயம், நீ இந்த கையும் அது ஒருத்தன் என்ன அடிச்சான் பார்த்துடுங்க, அவனுக்கு மட்டும் ஒன்று என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த 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 மனம் திரும்ப அந்த ஞானஸ்நானம் எடுக்க வந்தவனுக்கும் ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கு, இந்த கையும் கூட முக்கியாச்சுன்னா 2வது அவனை என்ன செய்ய முடியாது. இந்த கை மட்டும் முங்காண்டா, இந்த கை கொஞ்சம் வெளியே இருக்கட்டும். அல்லேலூயா. இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? ஆமீன். பாருங்க, ஒரு மனுஷன் ஆமீன் 2 கையோடு எரி நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் ஒரு கையோடு நீ எங்கேயாவது போ, பரலோகத்துக்கு ஆய்ப்போ. அல்லேலூயா. நான் சொல்ற விஷயம் ஆமீன் பாருங்கள் அன்பு சகோதரரே, ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துனுடைய மரண சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. சொல்லுங்க, ஞானஸ்நானம்ங்கிறது கிறிஸ்துனுடைய, அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அடக்கமண் ஆயிட்டாயிடுச்சு, அடக்கமண் ஆயிடுச்சு. இனி பாருங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலின் அந்த சாயல் நம்ம தரித்திருக்கோம். இனி அந்த உயிர்த்தெழுதலுக்காக ஆவலோடு நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால மறுபடியும் பிறந்திருக்கோம். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற பிள்ளைங்க என்ன செய்திருக்கோம் சொல்லுங்க? மறுபடியும்
பிறந்திருக்கோம். பழைய மனுஷனை என்ன செய்திருக்கிறோம்? புதைத்திருக்கிறோம். ஆமீன். இனி நான் அல்ல, எனக்குள்ள வாழ்வது யாரு? இயேசு. இப்போ பழைய மனுஷன் அடிக்கடி தலை தூக்குவான். ஏன் தலை தூக்குவான்னா, நம்ம இருக்கிறது எங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதே ஜென்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். அதே பாவ மனுஷனுக்குள்ள தான் கிறிஸ்து வாசமா இருக்கிறார். இப்போ நம்ம ஏன் முழங்கால் நிற்கணும்? ஏன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும்? ஏன் சபைக்கு வரணும்னா, இந்த பழைய மனுஷன் ஆமீன் மேலோங்காதபடிக்கு ஆமீன் முழங்கால நின்று, ஆண்டவரே நான் சிறுகணப்பா, நீர் பெருகணும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஏன் சொல்றேன்னா, நான் பெருகிடக்கூடாது, நான் ஏன் தலை உயர்ந்துடக்கூடாது. இயேசுவே அப்படின்னு கதறோம். சர்ச்சில் மட்டும் அல்ல, வீட்டில் இருக்கச்சுன்னு சும்மா சொல்லிடணும், இயேசுவே. வாயை திறந்து அப்படி சொல்றீங்களா? தங்கச்சிங்க கவனிக்கிறீங்களா? மக்கா ஏதாவது புரியுதா? இயேசுவே நீ கத்திரணும். நீர் பெருகணும், நான் என்ன செய்யணும்? சிறுகணும். ஏசு சும்மா கத்திரணும். தம்பிங்க எல்லாம் ஆமீன் இயேசு பெருகணும், என்னில இயேசு உயர்த்தப்படணும், என்னில இயேசு மகிமைப்படணும். ஏன் இப்படி ஆராதிக்கிறோம்? ஏன் சத்தம் எடுக்கிறோம்? சிலருடைக்கெல்லாம் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க? ஆமா ஐயா, மாமிசம் என்னில மேலோங்கிடக்கூடாது, என் சுயம் மேலோங்கிடக்கூடாது. இந்த உலகத்துல தான் இருக்கு. அதனால கோபம்லாம் பொத்துட்டு வரோம். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த கோபம் வந்துட்டுன்னாம்பாங்க, இந்த பலூன் அப்படி ஊதி பொட்டுக்கிற ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில ஆளுக்கு கோவம்லாம் மூக்கில் தான் இருக்கும். மூக்கு நல்ல விசர்க்கிற ஆட்களை பார்த்து இப்படி சொல்லுவாங்களோ, மூக்கு எல்லாருக்கும் தான் விசருக்கு. இந்த தங்கச்சிகளுக்கு எல்லாம் மூக்கு விசர்த்து இருக்குது. கிளைமேட் சூடாக இருக்கச்சுல அப்படி சிலவங்க சொல்லுவாங்க, இந்த இவன் அந்த ஆத்திரக்காரையும் பிடிப்பாங்க, அல்லவிட்ட கோபக்காரையும்பாங்க. ஆனால் எந்த ஒரு கோபக்காரனையும், எந்த ஒரு ஆத்திரக்காரனையும் இயேசுவின் அன்பு அவனுடைய சுயத்தை ஆமீன் ஒடுக்கி ஆமீன் பாருங்க, இயேசு நம்மளே பெருகுவார். அல்லேலூயா சொல்லுங்க, இயேசு நம்மளே. ஆமீன் அல்லேலூயா. இயேசு நம்மள பெருக இடம் கொடுக்கணும். இயேசு நம்மள வளர்றதுக்கு என்னது கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். அதனால தான் யோவான் சொல்லுகிறான், நான் சிறுகணும், அவர் என்ன செய்யணும்? இயேசுக்கு முன்னாலே டெய்லி ஒருக்கா சிலுவையை நோக்கி பார்த்து பணிந்தீங்கனாலே போதும். இயேசுவை உமிழ்ந்து துப்பினார்கள். அந்த வார்த்தையை சொல்லி எப்படி முடிக்கிறேன் பாருங்க. ஆமீன். இயேசுவை உமிழ்ந்து என்ன செய்தார்கள்? துப்பினார்கள். இனி ஆமீன் பாருங்க. ஆமீன். நம்மளை யாராவது ஒருத்தன் துப்புறான்னா, நம்மளை அல்ல துப்புனது, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை. அல்லேலூயா. இயேசுவே பொறுத்துட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, இயேசு எங்க இருக்காரு? இயேசு எங்க இருக்கிறாரு? வீட்லயா? சர்ச்சிலையா? பரலோகத்திலையா? ஆமீன். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ளதான் இயேசு இருக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்தோம்ல, கிறிஸ்துவ தரித்து இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்ன செய்திருக்கிறோம்? நமக்குள்ள இயேசு. சொல்லுங்க, நானவர் ஆலயம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. மீண்டும் சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசு. சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு. இயேசு டிஃபரன்ஸா ஒன்றும் இந்த அவர் பேஷன் ஷோக்கு போகிறது போல இயேசு பாவங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க தங்கச்சிங்க, வாலிப தங்கச்சிங்க சொல்லுங்கம்மா, உங்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன். ஜீசஸ் இந்த என்னது இந்த ஒய்யார நட பேஷன் ஷோக்கு போறதுக்கு ஒரு நடம் உண்டு, அப்படிதானம்மா? உண்டா? ஜீசஸ் ரொம்ப பாவம். சொல்லுங்க, இயேசு ரொம்ப. இப்ப நீ தான் இயேசு. நானவர் ஆலயம். சொல்லுங்க, நானவர். சில தம்பிங்கள்ட்டெல்லாம் நான் ஒழுங்கா முடியல, அவனு சொல்றேன், இருக்கிறத இதை வச்சு மட்டும்தான் எங்க கெத்த காணிக்க முடியும். எதை வச்சு மட்டும்தான்? இந்த ஹேர் ஸ்டைலை வச்சு மட்டும்தான். இதுக்கே நீங்க ஆப்பு வச்சா எப்படி பாஸ்டர்? இடையில ஒரு தம்பி ரொம்ப ஓப்பனாக பேசிட்டான். நான் சொன்னேன், நான் என்னடா செய்ய, உனக்குள்ள இயேசு வந்தா நீயே மாத்துவா. உனக்குள்ள இயேசு வரலங்கிறதுக்கு அடையாளம் தான் நீ விதவிதமான கெத்தெல்லாம் என்ன செய்கிற, காணிக்க விரும்புகிறா. ஆமீன். பாருங்கள், வாலிப நாட்கள்ல உன் பலம்தான் உனக்கு பராக்கிரமம். உன் சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்க. ஆமீன். நல்ல ஃபேமிலி மேன் ஆயிட்டா, மனைவி பிள்ளைகளை நல்ல நேசித்து நீங்க வாழ்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் வாழ்வு. 100 பேருக்கு மாதிரியா இருக்கிறீங்க. மற்றவனே சொல்லுவான், பாருங்க அவனுக்கு அந்த மனைவியை பாரு, அவன் எவ்வளோ அந்த அவனுக்கு புருஷனை பாரு, மனைவி பிள்ளைகளை என்ன அழகா வச்சிருக்கிறான், சேர்ந்து நடக்கிறான், சேர்ந்து போறான். இந்த மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து நடக்கிறது இந்த இந்த ஏதோ அந்த அது என்னது, ஏதோ ஒரு குறைவுன்னு நினைக்காதுங்க. அது ஏதோ ஒரு என்ன, அது ஒரு தரக்குறைவுன்னு நினைக்காதுங்க. அதுதான் ஒரு ஹெட்டு, அதான் ஒரு ஹெட் வெயிட். உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து, சகோதரிகளும் அப்படித்தான், புருஷன் கூட சேர்ந்து நடக்கிறது அது ஒரு பெரிய ஒரு கனம் உங்களுக்கு, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைங்களும் அப்படித்தான், அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு வெளிப்பாடு. வாலிப தம்பி தங்கச்சி இந்த பைபிளை தூக்கிட்டு
சும்மா ஒரு பாவம் போல் உன் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட் எல்லாம் ஒருவேளை பைக்கில் வீலிங் பண்ணிட்டு போகலாம். நீ ஆனால் பாவம் போல் உங்கள் அம்மா கூட அப்பா கூட எப்படி பைபிளை தூக்கிட்டு பாவம் போல் சர்ச்சை வர்றா பார்த்தியா, உன்னை கர்த்தர் மேன்மையை வைப்பார். அது ஒரு வெக்கமாக நினைக்காத. பவுல் சொல்லுகிறார், ஆமேன், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து ஆமேன் நான் என்ன செய்யேன், வெட்கப்படேன். சிலுவையை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இது ஒரு சிலுவை சுமக்கிறதுக்கு அடையாளம் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த ஒருவேளை அப்படி ஹாயாக ஒன்று பார்த்து ஹாய் சொல்லிட்டு போகலாம். நீ எங்கே வரச்சில, சர்ச்சுக்கு வரச்சில ஒன்று பார்த்து பாஸ்ட்னு கூட சொல்லலாம், உன்னை கிண்டல் பண்ணலாம். அதுக்கு நீ பைபிளை அம்மைக்கு பேக்கில் கொடுத்துட்டு இப்படி நடக்காது. நீ பைபிளை தூக்கிட்டு நடக்கணும். இளம் வயதிலே நுகம் சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்று பைபிள் சொல்லுது. அப்போ இந்த வாலிப நாட்களில் நீ பைபிளை தூக்கிட்டு நடக்கிற பார்த்தியா, இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பைபிள் சொல்லுது, உன் வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகரை நினை. ஆமீன். உன் வாழ்நாள் எல்லாம் அவர் உன்னை அலங்கரித்து வைப்பார். ஒரு நாள் உன்னை கீழே போட மாட்டார். நாளைக்கு ஒருவேளை உன்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறவரை நடந்து போகலாம், ஆனால் உன்னை கர்த்தர் காரில் போக வைப்பார். இல்லாட்டி ஆமீன் உன்னை உயர்த்தி தான் வைப்பார். ஒரு நாளைக்கு கீழே போட மாட்டார். வசனம் சொல்லுகிறது, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவனை எப்படி வைப்பேன். அதில் சர்ச்சைக்கு வர்றதுனால இல்லை, தம்பிங்க கவனிக்கிறீங்களா, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை எப்படி வைப்பேன், உயர்ந்து அடைக்கலது. கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். இயேசுக்கு நாமத்தை அப்படி பைபிளை தூக்கிட்டு ஜம்மனி வரணும். அதனால் அம்மா கூட நடக்கிறதை கேவலமாக நினைக்காத. ஆமீன். பாருங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு கூட நடக்கிறதை காட்டிலும் உங்கள் அம்மா கூட அப்படி தாழ்மையாக நடந்து போகிறாங்க, அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அல்லேலூயா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் தகப்பனோடு கூட நடக்கிறத அது ஏதோ ஏளனம் நினைக்கிறத. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு, எல்லாரோட சர்ச்சுக்கு அம்மா அப்பா கூட சேர்ந்து நடக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமுக்கா. அது அவங்க பைக்கில் போகலாம், ஒருவேளை பைக் இல்லாமல் அவங்க நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், அது ஒரு பெரிய பாக்கியம். அது லைஃப்பில் நிறையவருக்கு கிடைக்காது. ஆமீன். உனக்கு ஒரு பெரிய ஒரு சொத்து நினச்சிக்க, ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நினச்சிக்க. உங்கள் வசதி இருக்குதோ இல்லையோ, உங்கள் அப்பா கூட அம்மா கூட நீ சேர்ந்து நடக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை விட பெரிய மேன்மை என்னன்னா இயேசுவோடு கூட சேர்ந்து நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சிலுவை சுமக்க நிறைய பேர் இன்னைக்கு முன் வருகிறது இல்லை. இயேசுவோடு கூட இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான வாழ்க்கையை வாழுகிறது. ஆமீன். சிலுவை சுமப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமீன். அவரை உமிழ்ந்து துப்பினார்கள். இன்னைக்கு அப்போ எத்தனை பேர் சொல்றீங்க, இனி என்ன அல்ல துப்புகிறது, எனக்குள்ள இருக்கிற இயேசுவையாக அவங்க துப்புனது. ஒருக்கா கூட என்ன சொல்லிட்டு போட்டு இயேசுவே அனுமதித்தார். தன்னை துப்பினவன் அவன் நினைச்சிருந்தா அவனுக்கு தொண்டையில ஒரு சொட்டு தண்ணி அடுத்தது இறங்காம பண்ணியிருக்கலாமா, பண்ண முடியாதா? ஆனா அவரே அனுமதித்தார். அதனால ஆமேன். அன்பு சகோதரனே, ஒருவேளை ஆமேன் உங்களை உமிழ்ந்து துப்பி இருக்கலாம், நீங்கள் பொறுமையா இருப்பீங்கன்னா அதுக்கும் பலன் உண்டு. அவரை கொட்டினார்கள். அடுத்தது பாருங்கள், சிலர் அவரை கன்னத்தில் என்ன செய்தார்கள், அறைந்தார்கள். அடுத்த வசனத்தை நாம் இப்படியாக நாம் பார்க்கிறோம், அவருடைய கன்னத்திலே அறைந்து அவரை அவ்வளவு உபத்திரவப்படுத்தினார்கள். கன்னத்தில் அறைந்துட்டு இப்படியாக கேட்டார்கள், கிறிஸ்துவே. அந்த போர் சேவர்கள் எல்லாரும் அவரை பரியாசம் பண்ண சூழ்ந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அவர் ஒரு சின்ன மேடையில் அமர்த்தி கொண்டு அவங்க எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஒரு பயங்கரமான ஒரு நிலை, அந்த ஒரு ஆமீன் ஒரு வேதனையான நிலையிலே இயேசு இருக்கும் பொழுதும் அங்கும் அவரை பாருங்கள் அவர்கள் காயப்படுத்தினார்கள். அப்பொழுதும் அவருடைய ரத்தம் பாருங்க கெத்செமனே தோட்டத்திலே சிந்த ஆரம்பித்தது. பாருங்க, அந்த ப்ளீடிங் நிற்கலை. அவர் மிகுந்த பெயின், மிகுந்த ஒரு வியாகுலப்பட்டு கொண்டே இருந்தபடினாலே ஒரு பெயினோடையே இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பஸ்க ஆட்டுக்குட்டி, நான் சிலுவையிலே இன்னும் சில மணி நேரத்திலே மறிக்க போகிறேன். அவருடைய ரத்தம் அப்படியே ஆமீன் அந்த கெத்செமனே தோட்டத்திலே சிந்த தொடங்கின ரத்தம் எங்கே நின்றது தெரியுமா, கல்வாரி சிலுவையிலே. ஆமீன். இந்த போர் சேவன் உயிர் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பதற்கு அவன் ஈட்டி எடுத்து ஓங்கி அவரை குத்தினான், விலாவிலே குத்தினான் பார்த்தீங்களா. அப்பொழுதுதான் அந்த கடைசி சொட்டு ரத்தமும் அந்த நீருமாக கலந்து வெளியே ஏறும் வரை அவருடைய ரத்தம் அப்படியே டிராஃப் ஆகிக்கொண்டே இருந்தது. ஆமீன். இம்மானுவேலின் ரத்தம் உங்களுடைய என்னுடைய பாவத்தை போக்குகிற அந்த இம்மானுவேலுடைய பரிசுத்த ரத்தம் ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானது இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பேசி கொண்டிருக்கிற ரத்தம், தெளிக்கப்படுகிற ரத்தம். ஆமீன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிலுவை நில நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற ரத்தம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது.